குறிப்பு இருந்தால் நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுக்காக நான் ஆன்லைனில் லைவில் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்க குறைவை, பிரச்சனையை, போராட்டத்தை தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது அடுத்த வசனம் சொல்கிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அதை அவர் சீக்கிரத்தில் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாக இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய பிரியமாக இருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. பாஸ்டர், எனக்கு அது இல்லை பாஸ்டர், இது இல்லை பாஸ்டர், என் வாழ்க்கையில் அது போராட்டம் பாஸ்டர், இது போராட்டம் பாஸ்டர் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டே இருக்கிறீர்களா, அழுது கொண்டே இருக்கிறீர்களா? உங்கள் அழுகையை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்கள் புலம்பலை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்னு சொல்லி டைப் பண்ணுவீர்கள். ஆனால் உங்கள் பெயரை நான் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க அது ஏதுவாக இருக்கும். யாரெல்லாம் என்னோடு தொடர்பில் இருக்கிறீங்க, என்னோடு லைவில் வரீங்கன்றதை நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒருவேளை என்னோடு தனிப்பட்ட விதத்தில் பேச வேண்டும் என்றால் மேலே மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த மொபைல் நம்பரில் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே என்னிடம் பேசுவீர்களானால் நான் உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை, தேவனுடைய ஆலோசனைகளை கொடுத்து உங்களை வழிநடத்த விரும்புகிறேன். அது மட்டுமல்லாது நான் திருச்சி வெள்ளக்கோயில் பகுதியில் ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். நேரில் வந்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து என்னை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாம் 1 சாமுவேலில் பார்க்குறோம். அன்னாளை குறித்து பார்க்கும்போது அவர்கள் மனக்லேசத்தோடு கூட கர்த்தரிடத்தில் ஆலயத்தில், ஆண்டவரே, நான் வருடந்தோறும் ஆராதனை செலுத்த வருகிறேனே, வருடந்தோறும் உம்மை ஆராதிக்க வருகிறேனே, எனக்கு என் நிந்தை எப்பொழுது மாற்றுவீர்கள் என அந்த வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு தாங்க அந்த சூழ்நிலை புரியும், அந்த கவலை புரியும். அந்த வேதனையோடு கூட அன்னால் இருந்தபோது எல்லாராலும் நிந்திக்கப்பட்ட, குறிப்பாய் தன்னுடைய இன்னொரு கோன் மூலமாய் அவர்கள் நிந்திக்கப்படப்போது அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, என்னுடைய மனக்லேசத்தை, என்னுடைய கண்ணீரை நான் ஊற்றி கொண்டே இருக்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் மனம் இறங்குவார் என்ற நம்பிக்கையோடு கூட 1 சாமுவேல் நாம் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் வசனம் 15 இவ்வாறாய் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவரிடத்தில் அன்னால் கதறி புலம்பிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. காரணம், எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் என் நிந்தை மாற வேண்டும், எனக்கு கர்த்தர் உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட அதற்கு அன்னால் அவளை நோக்கி, நீ எதுவரையும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று ஏலி சொல்கிறதை பார்க்க முடிகிறது. சிலர் நம்முடைய ஜெபத்தை குறித்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்று. ஆனால் சிலருக்கு அது புரியாது. ஏன்னா நம்ம தேவன் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் சொல்கிறார், உன் கண் காணவும் இல்லை, உன் காது கேட்கவும் இல்லை, உன் இருதயத்தில் அவை தோன்றவும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் அப்படி தான் இருக்க போகிறது. மெர்லின் சிஸ்டர், உங்களுக்காய் கர்த்தர் செய்கிற அற்புதம் அப்படி தான் இருக்க போகுது. அன்னால் ஜெபித்த போது அவர்களை பார்த்து, குறிப்பாக ஏலி என்கிற ஆசாரி அங்கே அவர்களை பரிந்து பேசுகிறதை, அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் அன்னால் பதில் சொல்கிறாங்க. அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, அப்படி இல்லை, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் இருதயத்தை, உங்களுடைய வேதனையை, கண்ணீரை, ஜெபத்தை நீங்கள் ஊற்றும்போது என் கர்த்தர் உங்களுக்கு
பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில்